ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் வாங்குகிற ஒரு பொருள் தான். நம்ம வந்துட்டு எப்பயுமே அதை வந்து தூக்கி தான் போட்டிருப்போம். நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் ஏன் தூக்கி போட்டிங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க பார்த்துங்க. அப்படிப்பட்ட ரெசிபியை நம்ம இப்போ ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம ஈஸியாக டக்குன்னு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் வந்துட்டு தண்டு கீரை வாங்கியிருக்கேன். தண்டு கீரையில் வந்துட்டு இப்போ கீரையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தண்டை வந்து தூக்கி போட்டுருவோம். இப்படி தான் யூஸ்வலாக எல்லாருமே பண்ணியிருப்போம். நான் கூட அப்படி தான் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இந்த தண்டு கீரையில் வந்துட்டு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. கீரையை ஒரு நாள் பொரியல் செய்வாங்க, தண்டு வந்துட்டு ஒரு நாள் பொரியல் செய்வாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த தண்டை வந்துட்டு இன்றைக்கி வச்சுட்டு அதுவும் 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த தண்டை வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு 5-6 தண்டுகளாக சேர்த்து வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக கத்தி வச்சுட்டு கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி அடிப்பகுதி அந்த வேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டால் போதும். ஏன்னா இதனால நீங்கள் ஏன் தூக்கி போட்டிங்கன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டானது, ஹெல்த்தியானது. நீங்கள் வந்துட்டு ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தா தான் எப்படி செய்கிறேன்னு உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். இவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ண கீரையை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாலும் கட் பண்ணதுக்கப்புறமா ஏன் க்ளீன் பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண் இது தூசி இதாக படிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோன்னா சரியாயிரும். பார்த்துக்கோங்க. நீங்கள் கடாய் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விடுங்க. நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால நீங்கள் லைட்டாக ஆயில் விட்டாலே போதும். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஏன் போடல அப்படின்னா நீங்கள் தண்டுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் காரம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறீங்க. அதனால தான் நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம வந்துட்டு தண்டு ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கையால் அள்ளி போட்டுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஜூஸ் வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், பொரியல் கூட சேர்த்தாச்சு. ஆல்ரெடி தண்டில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ நம்ம அதனால் வந்துட்டு ரொம்பலாம் தண்ணி சேர்க்குறதுக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, நம்மளுக்கு வெந்தும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக மூடி போட்டு மூட போக தேவையே இல்லை. பாருங்கள், அந்த மூடி வந்துட்டு ஃபுல்லாக மூடி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக அதுலேருந்து ஆவி வந்துட்டு வெளில வரணும். பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. பார்த்துங்க, கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, அதே சமயம் நம்மளுக்கு வெந்திருக்கணும். இது போல் நல்லா கிளறி விடுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். இது மாதிரி ரொம்பலாம் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி தண்டு கீரையில் தண்ணி நிறையா இருக்கும். அதனால தான் நான் தண்ணி சேர்க்க வேணான்னு சொன்னேன். நம்ம வந்துட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. அதனால் வந்துட்டு லைட்டாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் நீங்கள் ஃப்ளேவருக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, வேணால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். மஞ்சள் தூள் வந்து லைட்டாக நான் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த தண்டோட வந்துட்டு அந்த டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் வந்துட்டு நம்ம உடனே செஞ்சு சூடாக சாப்பிட போகிறோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடலாம். இப்போ வந்துட்டு நான் இப்போ பொரியல்லாம் எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து நான் எதோட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி தண்டு பொரியல் செஞ்சுருக்கீங்களா? இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? பாருங்கள், இல்லை இதை விட நீங்கள் வந்துட்டு வேறு மெத்தடில் செஞ்சுருந்தீங்களானா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.